கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டின் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருளாளர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நாம் சற்று தியானிக்கப் போகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த 2024ஆம் ஆண்டின் தீர்க்கதரிசனமான இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட 66 புஸ்தகங்களில் உள்ள வார்த்தைகளும் தீர்க்கதரிசனம் தான். ஏதோ ஒரு வார்த்தையை வைத்து தீர்க்கதரிசனம் என்று சொல்ல முடியாது. 66 புஸ்தகங்களில் உள்ள வார்த்தைகளும் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். ஆகவே இந்த நாளிலே இந்த தீர்க்கதரிசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தீர்க்கமாய், திட்டமாய், தெளிவாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். எத்தனையோ ஆண்டு காலங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், இவைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அநேக வாகனங்களிலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வாக்கியங்களை நாம் படித்திருக்கலாம். அநேக பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முன்னே செல்ல வேண்டும். எல்லா காரியத்தையும் நாம் செய்து முடித்துவிட்டு கர்த்தரை முன்பாக போக சொல்லக்கூடாது. அவர் முன்பாக செல்லும் பொழுது எல்லா காரியமும் வாய்க்கும். அவர் முன்பாக செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செவையாக மாறும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கோணலானவைகளை, கரடானவைகளை ஆண்டவராகிய தேவன் செவையாக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு சாலமோன் ஞானி எழுதுகிறார், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வழிகளிலே அவரை முன்வைக்கிறோமா? அப்படி நாம் அவரை முன்வைக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் செவையாக மாறும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதை செவையாக்கப்படும். கர்த்தர் அதை செவையாக்குவார். வழிகளெல்லாம் ஏதோ நினைத்து கொண்டு போகிறாய், ஏதோ சிந்தித்து கொண்டு போகிறாய், யாரோ ஒருவரை நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை படைத்தவரை, உன்னை உண்டாக்கினவரை, உன்னை சிருஷ்டித்தவரை, உனக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீ நினைக்கிறாயா? சிந்திக்கிறாயா? உனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த இரட்சகராகிய இயேசுவை நினைப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உயிர் தெழுந்த பிறகு நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்கு கிருபையாக அருளப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நினைக்கின்றீர்களா? சிருஷ்டி கர்த்தராகிய தேவனையும் நினைப்பதில்லை, உங்களுக்காய் சிலுவையிலே ஜீவன் தந்த இரட்சகராகிய இயேசுவையும் நினைப்பதில்லை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளின இந்த பரிசுத்த ஆவியானவரையும் நினைப்பதில்லை. ஆனால் வாழ்க்கை சபையாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தராகிய தேவனை நினைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை சபையாக மாறும். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். இன்றைக்கு உனக்கு முன்னே போகிறவர்கள் யார்? உன் முன்னோர்களா, உன் நண்பர்களா, உன் உறவினர்களா? யார் உனக்கு முன்னே செல்கிறது? எந்த மனிதனை முன்பாக நிறுத்தி இருக்கிறாய்? என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை முன்பாக நிறுத்த வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் என்று சொன்னான். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்லுகிறான். இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியங்கள் என்ன என்றால், வாழ்க்கையிலும் சரி, அரசியலிலும் சரி, கர்த்தரை முன்பாக வைத்தான். அவன் ஆட்சி புரிவதற்கு கர்த்தரே அவனுக்கு ஆலோசனை தந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தரை முன்பாக வைத்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறீர்களா? காசு பணம் யார் கொடுக்கிறார்களோ அவரை முன்பாக வைக்கிறோம். யார் நல்ல பதவியில் இருக்கிறார்களோ அவர்களை முன்பாக வைக்கிறோம். யார் நமக்கு முக்கியமாக தோன்றுகிறதோ அவரை நம்முடைய வாழ்க்கையில முன்பாக வைக்கிறோம். ஆனால் நம்மை படைத்தவரை, நம்மை சிருஷ்டித்தவரை, நம்மை உண்டாக்கினவரை, நம்மை உருவாக்கியவரை, நமக்காக சிலுவையிலே ஜீவன் தந்தவரை, நமக்கென்று அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் முன்பாக வைக்கிறோமா? ஏன் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாடுகள்? இவை எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு ஒரு மீட்பு வேண்டுமானால் கர்த்தராகிய தேவனை முன்பாக வைக்க வேண்டும். அவர் ஒருவரே உனக்கு முன்பாக செல்கிறவர், கோணலானவைகளை சுவையாக்குறவர். அவரை முன்பாக நாம் வைக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை முன்பாக வைத்திருக்கிறாயா? உன்னை படைத்த என்னை, உன்னை சிருஷ்டித்த என்னை முன்பாக வைத்திருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். உன் வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய துதியை, எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்திருக்கிறாயா? இல்லையே. மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். இவர்களெல்லாம் உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்ற முடியுமா? இவரெல்லாம் உன் வாழ்க்கையை செவையாக்க முடியுமா? சற்று சிந்தித்து பார். நானே கர்த்தர், நானே இரட்சகர், நானே உன் தேவன், நானே உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். நீ என்னை நினைக்கும் பொழுது, நீ என்னை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீ என்னை அண்டிக் கொள்ளும் பொழுது, நீ என்னை நம்பும் பொழுது, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது, நான் உனக்கு முன்னே செல்வேன், நான் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்ல வேண்டும். நீ யாரை கூட்டிக் கொண்டு போகிறாய்? பரிசுத்த ஆவியானவரை அழைத்துக் கொண்டு போகிறாயா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே உனக்கு முன்பாக செல்வாரானால் தடைகளை உடைத்து போடுவார், கட்டுகளை அறுத்து போடுவார், நுகங்களை முறித்து போடுவார்,
உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் தொழில் எப்படி இருக்கிறது? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? உன் வாழ்க்கை செமையா இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் நீ சமாதானமா இருக்கிறாயா? சந்தோஷமா இருக்கிறாயா? மகிழ்ச்சியா இருக்கிறாயா? நிம்மதியா இருக்கிறாயா? இல்லையே. ஏன்? கர்த்தரை உனக்கு முன்பாக வைக்கவில்லையே. கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லவில்லையே. சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், தேவ பயம் இல்லாமல் இருக்கிறாய், தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறாய், தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறாய். எப்படி உன் வாழ்க்கையில் காணப்படுற கோணலானவைகள் செவையாகும்? நீ கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது மாத்திரமே. என் அன்புக்குரிய மகனே, மகளே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை செவையாக்க வேண்டுமானால் நீ கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். உன் தொழில் செவையாக மாற வேண்டுமானால் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் செவையாய் மாற வேண்டுமானால் கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும். நீ யாரை முன்பாக வைத்திருக்கிறாய்? அலங்கோலமா இருக்கிறதே வாழ்க்கை, கரடுமுரடா இருக்கிறதே வாழ்க்கை, கோணலானவையாய் காணப்படுகிறதே வாழ்க்கை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர். இன்றைக்கு உன் வாழ்க்கை பாதையிலே, தொழில் பாதையிலே, உன் ஊழிய பாதையிலே நீ கர்த்தரை முன்பாக வைப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். உன் வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மைகளை நீ பெற முடியும். என் அன்புக்குரிய மகனே, மகளே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே தாய் தகப்பனுக்கு பெயர் தெரியும், நண்பர்களுக்கு பெயர் தெரியும், உறவினர்களுக்கு உங்கள் பெயர் தெரியும். ஆனால் உன்னை படைத்தவருக்கு, உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பாகவே அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னுடையவன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ஈசாக்கை அவர் பெயர் சொன்னார். யாக்கோபை அவர் பெயர் சொன்னார். யெகோவா தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பெயர் சொல்லி அழைத்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தார். அத்தி மரத்தின் கீழ் கண்ட நாத்தான் மேலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். தம்முடைய சீஷர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. இன்றைக்கு தேவன் யார் என்று நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். இரட்சகர் யார் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அறியாமல் இருக்கிறாய். ஆனால் இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உன் அந்தரங்க வாழ்க்கை அவருக்கு தெரியும். வெளித்தோற்றத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? வேஷமாய் இருக்கிறாய். ஆனால் உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அலங்கோலமா இருக்கிறதே, அசிங்கமா இருக்கிறதே, அருவருப்பா இருக்கிறதே. எல்லோருக்கும் முன்பாக நீ நடித்துக் கொண்டிருக்கிறாய், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய், வேஷமாய் இருக்கிறாய். யாருக்கும் உன் நிலை தெரியாது. ஆனால் உன்னை உண்டாக்கினவரும், உன்னை உருவாக்கினவரும், உன்னை சிருஷ்டித்தவருமாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லிக்கேள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லிக்கேள். பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னியும் என்று சொல்லிக்கேள். அவர் உன்னை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார்.
அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியம் செய்ய வேண்டுமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர் உன் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை அல்ல, இனி உன் வாழ்க்கையில மாற்றத்தை நான் உருவாக்குவேன். நீ என்னை நம்பும் பொழுது, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது, நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் துக்கம் மாறும், உன் வேதனை மாறும், உன் நஷ்டங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். நானே கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மாறாத தேவன் உன் வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீ என்னை நம்பும் பொழுது, நீ என்னை தேடும் பொழுது, நீ என்னை பின்பற்றும் பொழுது நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை உருவாக்கினவர், அவர் உன்னை சிருஷ்டித்தவர், அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், உன்னை ஒரு நாளும் மறவாதவர். இந்த உலகம் மறந்துவிடும், உறவுகள் மறந்துவிடும், மனைவி மறந்து விடுவாள், பிள்ளைகள் மறந்து விடுவார்கள், கணவன் மறந்து விடுவான், சகோதரன் மறந்து விடுவான், சகோதரி மறந்து விடுவாள், நண்பர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் உன்னை மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர், அவர் உன்னை நடத்துகிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சபையாக்குவேன். கடந்த வருடத்தில் நீ பட்ட பாடுகளை நான் அறிவேன். இந்த ஆண்டு நீ பட்ட பாடுகளுக்கு உண்டான பலனை நான் தருவேன். உன் வாழ்க்கையிலே நீ கண்ட தோல்வியை நான் வெற்றியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய மகனே, உன் வாழ்க்கை வெற்றியாக மாற வேண்டுமா? உனக்குள்ளே விசுவாசம் உண்டாக வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை தோல்வியாய் காணப்படுகிறதா? உன் வியாபாரத்திலே தோல்வியை காணுகிறாயா? உன் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவேன் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே செல்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் என்னுடையது, நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கிலே மேற்கிலே இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே வெற்றியை கர்த்தர் தருவார். உன் கல்வியிலே வெற்றியை தருவார், உன் தொழிலே வெற்றியை தருவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியை தருவார். ஊழிய பாதையிலே உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசிப்பாயா? நீ அவரை சார்ந்து கொள்வாயா? நீ அவரை முன்பாக நிறுத்துவாயா? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முன்பாக நிறுத்தினபடினாலே அவனுடைய ராஜ்யபாரம் வெற்றியாயிருந்தது 40 ஆண்டு காலங்கள். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம் என்ன? தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை முன்பாக நிறுத்தினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக கர்த்தர் முன் செல்ல வேண்டுமா? நீ முன் செல்ல அனுமதிக்கிறாயா? அவர் முன் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படியானால் உன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உன் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உன் தொழிலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உன்னுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுப்பாயா? அவரை முன்பாக நிறுத்துவாயா?
அவர் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் அன்பு மகனே, மகளே, கோணலான வாழ்க்கையை செவ்வையாக்குகிற தேவன் இருக்கிறார். நீ அவரை விசுவாசிக்கிறாயா? நீ அவரை நம்புகிறாயா? உன் உள்ளத்திலே அவருக்கு முழுமையான இடம் கொடுக்கிறாயா? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாயா? நீ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்பொழுது உன் வாழ்க்கை செவ்வையாக மாறும். உன் வாழ்க்கை செவ்வையாக மாறும். வேதத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முன்பாக வைத்த மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருந்தது, மகிழ்ச்சியாய் இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. அவர்களை குறித்து சாட்சிகள் உண்டானது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முன்பாக வைத்தான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்று ஜெயத்தை தந்தார், வெற்றியை தந்தார். யோசுவாவுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், யோசுவா கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே யோசுவா கேட்டு நடந்தான். யோசுவா அதை அப்படியே கேட்டு நடந்தான். அப்படி கேட்டு நடந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா மூலமாக வெற்றி கிடைத்தது. தேவனால் சொல்லப்பட்டது தேசம் அவர்களுக்கு கிடைத்தது. தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் வாழ்க்கையில் இந்த 2024ஆம் ஆண்டிலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? உன் தொழிலிலே மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் வேலை ஸ்தலங்களில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிறாய். அதற்கு நீ செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே வாரும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் செல்லும். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இத்தனை ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனம் போல நடந்தேன், என் விருப்பப்படி நடந்தேன், மற்றவருடைய ஆலோசனைப்படி நடந்தேன். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டிலே உம்முடைய சித்தப்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சுயம் வேண்டாம், என் மாம்சத்தின் காரியங்கள் வேண்டாம், மற்றவருடைய ஆலோசனை வேண்டாம். என் வாழ்க்கைக்கு ஆலோசனை தாரும். எனக்கு முன்பாக நீர் செல்லும். என் வாழ்க்கையிலே காணப்படுற கோணலானவைகளை செவ்வையாக்கும். என் தொழிலே செவ்வையான காரியங்களை செய்யும். நான் செய்கிற வேலை ஸ்தலங்களிலே செவ்வையான காரியங்களை செய்யும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செவ்வையாக்கும் என்று சொல்லி நீ கேட்பாயானால், கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே காணப்படுற கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையாக்கப் போகிறார். நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோமா? ஒப்பு கொடுப்போமா? நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை நடத்துவார். நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கோணலானவைகளாய் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் கரடாய் காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் தடையாய் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பாக நீர் செல்வீராக, கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக. அவருடைய தொழிலுக்கு முன்பாக செல்லும் சுவாமி. அவருடைய தொழிலில் காணப்படுற காரியங்களை கர்த்தர் செவ்வையாக்கும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செவ்வையாக்கும். அவருடைய கல்வியிலே காணப்படுற தடைகளை கர்த்தர் நீக்கி போடும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை படித்து வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலை ஸ்தலத்திலே உயர வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வருமானங்களை உண்டாக்கி தர வேண்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரை திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும்.
பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழிய பாதையிலே, என் ஊழியத்திலே ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஒரு வளர்ச்சி கிடைக்காதா, ஒரு வெற்றி கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஊழியத்திலே வளர்ச்சியை தாரும், ஊழியத்திலே எழுப்புதலை தாரும், ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை தாரும், ஊழியத்திலே வெற்றி பெற கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீர் சொன்னீரே, நான் உனக்கு முன்னே சென்று கோடலானவைகளை செவையாக்குவேன் சொன்னீரே. ஒவ்வொரு வாழ்க்கையும் செவையாக்கும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள்ள, அப்பொழுது உன் பாதையை செவைப்படுத்துவார் சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உம்மை நினைக்க கிருபைத்தார், ஒவ்வொருவரும் உம்மை சிந்திக்க கிருபைத்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொருவரும் வெற்றி பெற அருள் செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை தருவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை கட்டளையிடும்போது நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். யூடியூப் சேனல் JHIM JPS என்றதான சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரம் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியின் மூலமாய் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கண்டுகளியுங்கள். கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் யாவருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுதும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147 காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 504046622467. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.